ஹலோ கேஸ்ல அந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் 49, 50, 51 3 எபிசோட் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான், அந்த மார்ஷல் கிளப் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து போயிருக்கான். உடனே எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணி, அப்பா நான் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரமா இருங்க. அந்த மாதிரி அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தம்பி சொல்லிட்டு ஓகே நான் பார்த்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவனை கட் பண்ணிட்டு போயிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மெசேஜஸும் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒருத்தன் டேபோ அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இந்த இடத்துல இவன் வந்து ரூயனுக்கு வந்து நம்ம ஹீரோட போவான். ஸோ அவங்க எல்லாரும் கிளம்ப போகிறக்கு எல்லாருமே வந்து நம்ம ஹான் அவங்க ரூமுக்கு பின்னாடி நிற்க ஹான் உள்ள சொல்கிறார். ஸோ அவங்க எல்லாரும் இப்போ நிற்க ஹான் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ அவங்க எல்லாருமே ஏன்ஷியன்ட் ரூயின் நம்பர் 9 வந்து நான் போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்கச்சக்க டேஞ்சரஸாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து காட் ஆஃப் வார்ஸ் அந்த பிளாக் காட் சூட்டுமே வந்து கிடைக்கலாம் அப்படின்ற புதுசாக ஒரு கேட் வராங்க. ஸோ இவங்க தான் அவங்களை வந்து கைட் பண்ண போகிறாங்க. இவங்க நேம் வந்து அரோரா அப்படின்னா சொல்லிட்டு இருக்கான். அரோரா ரொம்ப அழகானவங்க, முதலையும் அவங்களோட கண்ணிருக்கே அவ்வளோ அழகடா அப்படின்னு மாதிரி டேப்பாகவும் சொல்லிட்டு இருக்க. அரோரா வந்து எல்லாருமே ஸ்லைன் பண்ணுறாங்க, எங்களோட ஆர்டர் ஃபாலோ பண்ணி நடந்துக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறார். எக்ஸைல் அரோராவும் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அரோரா வந்து கேட்பாங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து இது இருக்கிறதுல டேஞ்சரஸானது, இதோட டேஞ்சரஸானது இருக்குன்னா இருக்கே அதுதான் ஏன்ஷியன் ரூயின் நம்பர் 1. அது வந்து கட்டல் கடியில் ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு அங்கே போனோம். யாரும் உயிரோட வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் போகிறது ஏன்ஷியன் ரூயின் நம்பர் 9 அதனால் உங்களுக்கு டேஞ்சர் லெவல் கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாக கல்டிவேட் பண்ணுறவங்கள ஒருத்தங்க ஸ்பிரிட் கல்டிவேட் 2 பேருமே வந்து அதில் வந்து வித்தியாசமாக வந்து 2 வழிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பிரிட் கல்டிவேட்டர்ஸ் வந்து ரைட் சைடு போகணும், நார்மல் கல்டிவேஷன் வந்து லெஃப்ட் சைடு பண்ணிட்டுருக்கேன். ஸோ உனக்கு மேபி உனக்கு வேறு ஏதாவது ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பிளாக் கார்ட் சூட் கிடைச்சா நீங்கள் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு சரி ஓகே எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா, நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட வாட்சில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து வராங்க. இது வந்து ஒன்றுமே கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ளே போனவங்களோட அவங்க கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அதுக்கான ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்கள் உயிரை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பார்த்து அந்த ஏன்ஷியன்ட் ரூயின் அந்த ஒரு இடத்துக்கு பார்த்து வந்து வந்துருக்கு. சரி ஓகே நம்ம வந்து போகலாமா அப்படின்ட்டு எல்லாம் கூட விட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரூயின் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஃபாக இருக்க அந்த இடமே குய்யால டெக்னாலஜியில் நிறைஞ்சு போயிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அரோரா சொல்லுவாங்க, இந்த இடத்துல சீஃபை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு வந்து லிஃப்ட் வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் வராரு. ஸோ விளாடிமிர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்சுவலி வந்து ஸோ ஒரு முக்கியமான ஆள் காட் ஆஃப் பிளேஸ்ல ஞாபகம். ஸோ விளாடிமிர் இதுக்கப்புறம் வந்து கைட் பண்ணுவாரு சொல்லிட்டு விளாடிமிர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே வந்து எல்லாரும் கூட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சொல்லி போயிட்டு இருக்காரு, ஏன்ஷியன் ரூயின் நம்பர் 9 இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸானது தான். ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்லி 70% மட்டும் தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்க உயிர் பழிக்க வாய்ப்புனா நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே சொல்லிட்டு அந்த கதவும் திறக்க ஆரம்பிக்குது. ஸோ ஏன்ஷியன் ரூயினுக்கு போகிறதுக்கான கதவு தான் சொல்லிட்டு அவர் வந்து விளாடிமிரை உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ போகும்போது அங்கே வித்தியாசமான கொட்டி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பரவிக்கிட்டு இருக்க. ஹீரோ என்ன அது என் கண்ணுக்கு தெரியுது ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவர் சொல்லிட்டு இருக்காரு, ஸோ இதில் உங்கள் உயிரே போகிறதுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து இறங்கணும்னா ஹீரோ வந்து ஆங் சொன்னதை எல்லாத்தையும் யோசிச்சு போகிறாரு. ஆங் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மார்ஷல் கிளப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் இது என்ன வடிவத்துனா இது ஒரு ஸ்பேஸ்ஷிப், வானத்தில் பறக்கக்கூடிய ஸ்பேஸ்ஷிப் தான். இதே மாதிரி நிறைய ரூம்ஸ் வந்து வித்தியாசமான ஸ்பேஸ்ஷிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இப்படி நிறைய இங்கே அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு கேட்க. ஸோ ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனுங்க ஸ்பேஸ்லையுமே ட்ராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஹாங் வந்து சொல்லுவார். ஸோ கேட்டு ஹீரோ சரி ஓகே இதில் என்னதான் இருக்குது, இந்த மர்மம் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன், இதனோட கடைசியில் என்ன இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருக்குன்னா அங்கே வந்து இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நம்ம ஹீரோ அப்படின்னா அவனோட ட்ராகர்ஸ் இருக்கும் போதில் அந்த ட்ராக்ஸ் எல்லாரும் வெளியே ஊற்றுருக்கு எல்லாமே என்னென்னு பார்த்துக்கேன். சரி ஓகே நான் மொத்தாட்டி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னா வந்து அவனோட சூட்டில் வந்து மாட்டிட்டு ஸோ நான் முதல்ல போகிறேன்னா உடனே ஃப்ரெண்டுக்காரன் நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து போகிறேங்க. ஏன் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து புதியாக இருக்க. இதை பார்த்து எல்லாருமே போக ஆரம்பிக்கிறார். ஸோ இதை பார்த்தா விளாடிமிர் வந்து நினைக்கிறார், இந்த பையனுக்கு உண்மையிலே வந்து தைரியம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிச்சுக்கிட்டு போக. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போயிட்டு இருக்கா, அந்த இடத்த வந்து காட்டணும். ஸோ அது எல்லாமே வித்தியாசமாக இது வேற கிரகத்தில் இந்த மாதிரி இருக்குது. ஹீரோ நினைக்கலாம் இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லி போயிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ இங்கே இத்தனை வழி இருக்குது, எதில் தான் பிரிஞ்சு போகிறது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சைடில் வந்து பின்னாடி பார்க்குறேன் அந்த இடத்துல வந்து ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சினரியை வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியல, அவனுமே வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், ஸோ ஹீரோ தனி வழியிலையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக ஹீரோ ஒரு கலர் வந்து வெளிச்சம் வந்து ஹீரோ வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரமாக அப்படி தான் அடிக்கணும், திடீர்னு வந்து ஒரு மாதிரி வெப்பில் வந்து அட்டாக் பண்ணிருக்குது. ஆக்சுவலி இந்த வெப்பில் வந்து மல்டி கலரில். ஸோ ஹீரோ என்னதான் இது பண்ணாலும் ஒன்றுமே ஆகலை. ஸோ அந்த வெப்ஸ் எல்லாமே ஹீரோட
பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆரம்பிக்குது. ஸோ பவரை டிடெக்ட் பண்ணிட்டு சரி ஓகே நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிரேடுக்கான ட்ரையலை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் விலகுது கேஸ். ஸோ உங்களுக்கான ட்ரையல் வந்து ஸ்பெஷல் ட்ரையல் நீங்கள் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் லாங்குவேஜில் வருது கேஸ். ஸோ அந்த ஏன்ஷியன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டம் வந்து இது பண்ணிட்டு ஸோ ஸ்பெஷல் ட்ரையலா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மேட்ச் இருக்கானா அது எப்படி போடணும்னு எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து சரி ஓகே அப்படியே போகணும்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அவனோட கிளைடரில். ஹீரோ சொல்கிறான் பரவாயில்ல என் கிளைடரில் போகிறது இங்கே ரொம்ப நல்லா தான் இருக்குது, எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஸ்பெஷல் ரைடு அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அந்த இடத்துல ஷைனிகள் ஒரு ஹீரோ வந்து மறைச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வழிகளாக இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ அவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வழி பிரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ ஏன்னா இங்கே 9 வழி இருக்குது, இதில் நான் எதில் தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியிலேருந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பிளாக் கலர் லிக்யூட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வர மாதிரி கட்டுறாங்க. ஸோ ஹீரோ போயிட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த பிளாக் கலர் லிக்விட் வந்து வித்தியாசமாக வர ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ வந்து இதெல்லாம் திரும்ப போயிட்டு இருக்கான். ஹீரோ திரும்ப 9 வழி பிரியுது, எங்கே தானே அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதில் ஒரு வழியில் போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் லிக்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதோ ஒன்று வர மாதிரி வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ யூஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி உங்களோட பேர் மென்ஷன் வரல, கொல்லியே அந்த லிக்யூட் பிளாக் கலர் லிக்யூட்னு வருங்க. ஹீரோ என்ன இத்தனை லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்துருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்த இடத்துல எனக்கு முன்னாடி 9 வந்துருக்கு. ஸோ அதை தாண்டி நான் அதிகமாகவே சென்ஸ் பண்ணுறேன், இதெல்லாம் எங்கேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதால் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க. ஸோ அடுத்த எபிசோடு ஆட் பண்ணிட்டு மறக்காமல் பார்த்துட்டு நண்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 50வது எபிசோடு வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகே நம்ம வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து தப்பிக்க ஆரம்பிச்சோம். ஸோ எனக்கு முன்னாடி மொத்தமாக வந்து 9 தான் வந்து எனக்கு நியர்வே இருக்குது, அந்த 9மே நோக்கி ரஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ நினச்சி அது எல்லாமே ஆகுது. ஸோ ஹீரோனோட சூட்டை போட்டு விடாமல் தப்பிச்சு போயிட்டு அதுங்களுக்கு என்ன அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டாக ரீஜனே இது. ஸோ அப்படியுமே பார்த்தீங்கன்னா ட்ராகர்ஸ் வந்து வெட்டி கிழிக்க ஆரம்பிக்கலாம். இருந்தாலுமே அதுங்களாம் வந்து லிக்யூட் இருந்தது திரும்ப ஒரே ஃபார்ம் வச்சு. ஸோ ஹீரோ என்ன அட்டாக் பண்ணால் ஒன்றுமே வேலைக்காக இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல கொஞ்சமாக. ஸோ அதுங்களாம் வந்து துரத்திட்டு வந்துட்டு ஹீரோ நினைக்கிறான், இதுங்களாம் வந்து ஒஸ்டர் நினைக்கும் போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேணாம் மாதிரி ஹீரோ வந்து சுற்றி வந்து இதுவாகிடுச்சு. ஸோ ஹீரோ கண்டிப்பாக நான் தப்பிச்சான்னு சொல்லிட்டு அவனும் 9 சேபர் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டிப்பான் பாருங்க இருக்கிறது எல்லாமே வெளியே வந்து வந்துடும். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தள்ளி விட்டாலேருந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ நினைக்கிறான் இது பீக் லெவல் காட் ஆஃப் வார் அவளுக்கு இதனோட ஸ்பீட் இருக்குது. ஸோ என்ற நார்மல் சீரில் போனால் கண்டிப்பாக வந்து என்ன பிடிச்சிட்டேன். ஆனால் நல்ல வேலை என்னோட கிளைடே இருக்குது, இது வந்து என்னோட பயங்கரமாக ஸ்பீடு இருக்கும், அதனால் நான் தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண பெரிய உருவமாக இருக்கா. ஸோ ஹீரோ வந்து மாற்றி அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாச் பண்ணி தப்பிச்சு போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனோட கை போய் வெட்டும் அப்புறம் அதுவும் துண்டாக விழுந்துடும். உடனே நிறைய வந்து சின்ன அந்த ஷேடோவை மாறி ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன். இதுங்க எல்லாமே விடாமல் துரத்துறது ஹீரோ நினைக்கலாம். ஸோ நான் வந்து இதே வேகத்தில் போனால் கண்டிப்பாக தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் நான் சீக்கிரமாக போயாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஷேடோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஹீரோ எங்கே போனேன்னு தெரியாத உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து அதே இடத்துல அந்த ஷேடோஸ் எல்லாமே வந்து லிக்விட் வந்து திரும்ப வந்து மாறி. ஸோ ஹீரோ வந்து ஸோ ஓகே அது வந்து என்ன வந்து துரத்துட்டு வரல அப்படின்னு வந்துருக்கு. திரும்ப என்னடா 9 வழி வந்து மறையுது அப்படின்னு திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ட்ராப் ஆகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் மாதிரி இருக்க அந்த கியூபுக்குள்ள வந்து ஹீரோ மாட்டுறான். அவனுடைய எக்கச்சக்க வந்து அப்பியரன்ஸ் தெரியும், நான் எங்கே தான் இருக்கேன் என்ன ஜாட்டை அப்படின்னு ஹீரோக்குள்ள எக்கச்சக்க குழம்பு. ஸோ நான் கண்டிப்பாக இந்த வெளியே போகணும், என்ன நடக்குதுங்க. ஸோ என்ன நானே பார்க்குற மாதிரி இருக்கேன், ஹீரோக்கு சரியான குழப்பம். ஸோ அவனால வந்து எது உண்மை அப்படின்ற மாதிரி தெரியுமில்ல. ஒரு கடை திடீர்னு இங்கே எல்லாம் வந்து ஒன்றாக ஆரம்பிக்க அவன் இருக்கிற ஜட்டமே பார்த்தீங்கன்னா வேற இடமே இருக்குது. ஸோ அவனும் வந்து அந்த சீல் வந்து தொட்டாருமே அந்த கண்ணாடி வந்து உடஞ்சி ஹீரோ வந்து உள்ள வேற டைமென்ஷனே வந்து போகிற மாதிரி. ஸோ ஹீரோ அந்த டைமென்ஷன் போய் அவனோட ஹார்ட் மாதிரி எல்லாம் துண்டிக்காரு. அவன் ஹார்ட் எல்லாமே என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுதுன்னு ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு கண்ணு முட்பாங்க ஒரு இடத்துல. ஸோ என்ன இடம் இது அப்படின்னு பேசிட்டு இருக்கும். அந்த இடமே வித்தியாசம். அது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து விடாமல் இன்ஃபினிட்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்க இருந்து நீங்கள் வந்து டெத் ட்ரையலில் வந்து கலந்துக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கேயே வந்து சாகடிக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுருக்கேன். ஸோ 3 வருஷத்துக்குள்ளே வந்து வெளியே போகணுமா, இது வந்து பொட்டாச்சிட்டு வெளியே போகணுமா அப்படின்னு வச்சுட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்லாம் அவர் வந்துருக்கு. ஸோ என்ன இடம் இது, நான் இது வந்து எப்படி தான் வெளில போகிறது. ஸோ கண்டிப்பாக நான் வெளில போயிட்டுருக்குன்றேன். ஸோ அது வந்து நிறைய விதமான வந்து ஏன்ஷியன்ட் மெத்தட்ஸில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கல்டிவேஷனுக்கான மெத்தட்ஸ். ஸோ ஹீரோ தான் அனலைஸ் பண்ணி ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பிரிட் கல்டிவேஷனுக்கான மெத்தட்ஸ். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டு இங்கேருந்து போகணும்
ஆகணும், அதுதான் எனக்கு டாஸ்க்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த எட்டமே அதில் வந்து நடுவில் அந்த பாலம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ யோசிச்சு வைக்கிறான். ஸோ இங்கேருந்து என்னால் வந்து வெளியே யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியல, என்ன தானே பண்ணுறது, சரி ஓகே வேறு வழியில் இந்த டெத் ட்ரைனில் வந்து கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து முடிவு பண்ணுறான். ஸோ அப்பா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முன்னால் முடிஞ்சிடலாம், நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளில போக நிறையவே ட்ரை பண்ணிருக்கான். ஆனால் ஒன்றுமே வந்து முடியலன்னு தெரியாமிச்சு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் கழிச்சு காட்டுவாங்க. 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஆஃப் வெளில ஒரு கிழமை கைத்துட்டு வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நாளாக போகுது. 3 நாளுக்கு அப்படியே வந்து 5 நாள் 10 நாள் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ மட்டும் அது வந்து வெளியே இல்லை. ஸோ ஹீரோ வந்து ஒன்றா ட்ரெயின் பண்ணிருக்கான். ஸோ மொத்தமாக வந்து நான் வந்து 6 நைஃப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் வந்து இன்னொன்று இந்த ட்ரைனிங் மூலியமாக வந்து இன்னொன்று 7 டிராகர்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ உண்மையிலேயே இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கா. அப்படி 8 நாள் ஒவ்வொரு நாள் ஆகிட்டு இருக்கா. ஒவ்வொரு காட் ஆஃப் சொல்லி வந்துட்டு ஹீரோ மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. ஹீரோ நினைக்கலாம் இந்த கல்டிவேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, ஆனால் வந்து என்னால் என்ன பண்ணல, ஏன் வந்து இதை ஒட்டிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து நாட்கள் போய்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து 1 மாதம் 2 மாதம் அப்படின்ட்டு கொஞ்சமாக போய்கிட்டே இருக்க. இந்த பக்கம் வந்து எல்லா காட் ஆஃபர்ஸும் கொஞ்சம் வெளியே இருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 10 டிராகர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண பர்ஃபெக்டா அவன் திரும்ப அட்டிக்குவான். அது ஒன்றுமே ஆகல. இந்த சைடு வந்து விளையாடி பண்ணி யோசிச்சுரு. ஸோ லுங்ஃபெங் மட்டும் ஏன் வரல அப்படின்னா திடீர்னு அந்த இடத்துக்கு நோத்தம் வருவான். இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனால் லுங்ஃபெங் வரல. மற்ற லுங்ஃபெங் தாண்டி இன்னும் 3 பேர் வரல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இந்த இடத்துல வந்து நண்பனும் வந்து லுங்ஃபெங் நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபோ வந்து இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். டேபோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மாஸ்டர் ஹாங் கிட்ட வந்து ரிப்போர்ட் போகுது. ஸோ வந்து லுங்ஃபெங் வரல, லுங்ஃபெங் கூட வந்து மற்ற 3 பேர் வரலாம். ஹாங் உடனே சொல்லுவார். ஸோ மற்ற 3 பேர் வந்து டெத் ஆகிட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கேன், ஆனால் லுங்ஃபெங் மட்டும் வந்து அறிவிக்காதீங்க, அவனுக்காக வெயிட் பண்ணுவோம். என்னால் வந்து நம்பவே முடியல, லுங்ஃபெங் வந்து நம்பர் 9 ரூயில் கண்டிப்பாக அவன் செத்துருக்க மாட்டான். அவனை எனக்கு வந்து பர்சனலாகவே அவனை பற்றி தெரியும், அவன் கண்டிப்பாக வந்து செத்துருக்க வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு ஹாங் உறுதியாக சொல்லுவார். ஸோ உங்கள் ஃபேமிலி கிட்ட மட்டும் சொல்லுங்கள், ஸோ வந்து லுங்ஃபெங் வந்து செத்துதுன்னு கன்ஃபார்ம் ஆகலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோ ரேட்டி வந்து சொல்லி அனுப்புங்க. சரி ஹாங் யோசிச்சார், லுங்ஃபெங் நீ கண்டிப்பாக செத்துருக்க மாட்டேன்னு வந்து என் உண்மையான சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து வயசான கொஞ்சமாக வந்து ஏஜ் ஆகுதுல, அதனால வந்து இந்த தாடிலாம் பண்ணிக்க அவன் தாண்டி அவனுக்கு வந்து ட்ராகன்ஸ் வந்து ஷேவ் பண்ணி அமைச்சிருவான். சரி ஓகே இப்போ நான் முன்னோடி வந்து பவர்ஃபுல்லாக உணர்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் 12 டிராகன்ஸ் கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ வந்து நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வித்தியாசமாக மாற்றி வந்துட்டு அது இனிமேல் ஒட்டையுமே தெரியல. ஸோ வந்து அப்பா அம்மா நான் உங்கள் எல்லாரும் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக வெளியே போகணும், நான் மட்டும் வெளில போகலாம் அப்படின்னா என்ன நடக்குன்னு தெரியலன்னு. இந்த பக்கம் வந்து ஹீரோட அம்மாவுக்கு தெரியுது, எங்க 3 மாதம் ஆயிடுச்சு, எங்க லுங்ஃபெங் எங்கே தான் அவன் வருவானா இல்லை, அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கல. ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹனி அவன் வந்து ஒன்றுமே நம்ம போய் காட் ஆஃப் வருமா, அவன் வந்து எவ்வளோ பெரிய மாதம் சமாளிப்பானா. அந்த இடத்துக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்டர் சீனியர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தண்ணி கொடுத்துரு. ஸோ என்ன விஷயமா வந்துருக்கீங்கன்னா, ஸோ வந்து கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னது, நீங்கள் எப்படி இருக்குன்னா லுங்ஃபெங் வந்து இந்த ரூயிலேருந்து வரல, மேபி அவன் செத்துருக்கலான்ட்டு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. இதை கேட்டு உங்க 2 பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க 2 பேருமே சரியான ஷாக்கில் இருக்கும், சோகத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, வந்து லுங்ஃபெங் வந்து கண்டிப்பாக வந்து சாகல, அவனோட ஓட்டமாக கண்டுபிடிக்கல நாங்கள். ஸோ ஹீரோடு இருக்கும் வாய்ப்பில் இருக்குது, ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பான். ஹீரோட அப்பா கண்டிப்பாக நம்பிக்கை வச்சுல. ஹீரோட தம்பிக்கும் புரியுது. ஸோ அண்ணா நீ கண்டிப்பாக வருவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா வந்து அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு ஃபைனலாக 50வது எபிசோடு வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ 51th எபிசோடு போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூஎன் தான் வந்து கட் பண்ணுங்க. ஸோ யூஎனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து லுங்ஃபெங் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்ட யூஎனுக்குலாம் வந்து ஒரு மாதிரி மனசை விட்டுருச்சு. உடனே யூஎன் பார்த்தீங்கன்னா வந்து கார் எடுத்து, லுங்ஃபெங் நீ கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டியா, உண்மையான சொல்லுது, நீ கண்டிப்பாக திரும்ப வருவாய், எனக்கு உண்மை நம்பிக்கை இருக்கு, என்னை ஏன் அப்படி விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபீல் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கதவை திறக்க ஹீரோட அம்மா மட்டும் யூஎன் வந்து நின்றுருக்காங்க. ஸோ யூஎன் பார்த்தீங்கன்னா கத்தரி கழிந்து ஹீரோட அம்மா வந்துருக்க. ஹீரோட அம்மா அது நீ கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து லுங்ஃபெங் வந்துடுவா, நீ வந்து கவலைப்படாத, மனசை தைரியப்படுத்திட்டு இருக்க, என் பையன் அதுக்கெல்லாம் சாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இப்படியே வந்து காலங்கள் போக இப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 year வந்து இப்படியே போயிடுச்சு கேஸ். ஸோ 1 year கழிச்சு வந்து காட்டுறாங்க. ஸோ 1 year கழிச்சு லுங்ஃபெங் வந்து உண்மையிலேயே வந்து செத்துறானு எல்லாருமே செஞ்சு இருக்கு. இந்த பக்கம் ஐயோ எனக்கு எவ்வளோ நாளான பரவாயில்ல, ஸோ லுங்ஃபெங் உனக்கு ஆனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவான் லுங்ஃபெங், நீ வந்து கண்டிப்பாக என்ன அப்படி விட்டு போக மாட்டேன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நீ வந்துருவில்லையும் யோசிச்சுருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஷேவ் பண்ணிருக்க, அவனோட ஒரு அந்த தாடையில் வந்து வச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ ஹீரோ நினைக்கிறான் 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷமா நான் இதே இடத்துல தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக அவனே போய் அட்டாக் பண்ணி அந்த சிவரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டைம் நான் மொத்தமாக வந்து 15 கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் இன்னுமே வந்து என்னால் ஏன் வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அம்மா யூன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டு குத்திக்கிட்டு இருக்கான் அந்த சிவத்தை. ஸோ ஒரு டைம் வந்து அவன் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை பார்த்து ரத்தமாக தெரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தலைவன் பற்றி நான் வெறி கொண்டு சுற்றி இருக்கிறது எல்லாமே மாற்றி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சொல்லிட்டு மாற்றி அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க,
இருக்காங்க. ஸோ வந்து அங்கே ஒரு வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து லுங்ஃபெங் வந்து வருவான்றதில்ல, அவன் செத்த செய்தி நம்ம கண்டிப்பாக அறிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறதுன்னு சரி ஓகேப்பா நீங்கள் வந்து அறிவிச்சிருங்க லுங்ஃபெங் செத்தான்ருக்கேன். இந்த டைமில் வந்து இவர் சொல்கிறாரு மாங்க்கு. ஸோ வந்து அவன் செத்தது வந்து லூயின் போய் செத்ததாக இருக்கக்கூடாது. ஸோ அவன் வந்து அந்த நைன் ஹெட் ஹைட்ரா இருக்கல அதுங்கிட்டே செத்துமா சொல்லுங்கள், ரூயின் போய் செத்ததுனா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன் வந்து லுங்ஃபெங் செத்துறான்ற செய்தி வர நம்ம மட்டுமே பார்த்துட்டு இல்லை லுங்ஃபெங் நீ கண்டிப்பாக அப்படி செத்துருக்க மாட்டேன், எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்காரும் டே நண்பா நான் வந்து வாரி டெஸ்ட்டில் ஃபீல்ட் டெஸ்ட் வந்துடுறேன், ஆனால் நீ வந்து இப்படி வந்து என்னோட போயிடுவேன் எதிர்பார்க்கவே இல்லைடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு அவட காத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு பண்ண இவங்க லுங்ஃபெங் செத்த செய்தி எல்லாருமே தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம நானும் வந்து சாப்பாடு வைக்க நம்ம தம்பிக்காரர் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு கறி துண்டு வந்து வைக்கிறேன். நான் அவங்க வந்து சாப்பிட்ற மைண்ட்லேயே இல்லை. ஸோ இதை பார்க்குற நம்ம அப்பாவுக்கு ஒரு பெரிய மனசில் லுங்ஃபெங் செத்தது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறோம். இந்த பக்கம் இருக்காம ஹோபாயெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லுங்ஃபெங் நீ கடைசியாக செத்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லைடா ஹோபாயும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அப்படியே போயிட்டு நம்ம அக்கா கறியும் லுங்ஃபெங் நீ வந்து பார்க்கன்னு சொல்லி ஏன் வரல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. ஸோ எல்லாருமே தோற்றுருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து லைட்டுமே சொல்கிறான் முட்டா பையா அப்படின்னு சொல்லி வில்லியமும் ஏதோ பேசும்போது லைட்டு கண்டுக்காம போகிறான். நீ ஏன்டா அப்படி பண்ண உன்னை தோக்கடிக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்காம போயிட்டு இல்லை முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுமே வந்து அவனோட ஆதங்கத்தை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கான். சைடில் வந்து யூனோட அண்ணன்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி லுங்ஃபெங் செத்த விஷயம். உடனே தாத்தா வந்து அவங்க கூட பேசின மேரேஜை பற்றி மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல பையனா வந்து யூனுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த லின்லாம் வந்து லின்ச்சாவெலாம் வந்து சந்தோஷம் சிரிச்சுக்கிடுவான். நான் இன்றைக்கி ரொம்பவுமே சந்தோஷம். ஆனால் என்ன ஒரு சோகம் என் கையால் லுங்ஃபெங்கை கொல்ல முடியலங்கிறத சோகம்னா ஹனி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவன் போனால் என்ன அவன் ஃபேமிலி இருக்குல்ல, அவன் ஃபேமிலி துண்டாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி கொல்லக்கூடாதுமா, கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொட்டூரமாக கொண்டதான் எனக்கு வந்து மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோலாம் வந்து ஒரு கட்டத்தில் முடியாமல் டிப்ரெஸ் ஆகிருக்கான். ஒரு வருஷம் 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லுங்ஃபெங்க கத்திக்கிட்டு இருக்கேன். அவனை அறியாமல் பார்த்தீங்கன்னா அவனோட எமோஷன்ஸ் எல்லாமே சைட்லேருந்து பிம்பமாக வெளியே ஆரம்பிக்குது. ஸோ அந்த எட்டமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுட்டு வந்து உயிர் படுத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து டிப்ரெஸ்டான மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கான். அவனால் எதுவுமே யோசிக்க முடியாமல் இருக்க. சுற்றிக்கிற வந்து அவனோட பிம்பங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. ஸோ வந்து அவனோட சோகங்கள் எமோஷன் சிரிப்பு அழுகு அப்படி மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. லுங்ஃபெங்கால் வந்து ஒரு மனசை ஒரு நிலையில வந்து இருக்கு. போதும் நிறுத்துங்க அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்க. சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாலுமே பெரிய கண்ணு மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கமான இல்யூஷன் மாதிரியான பல விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். யூயூன்னு சத்தமாக இருக்கு, யூயூன் காத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஃபேமிலி எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ அந்த பேப்பர் என்ன பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி மயக்கமாட்டு பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்து மேலே யூஎன் வந்து அந்த நினப்பு வரும். ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ கண்டிப்பாக வந்து போகணுன்ற இந்த பக்கம் நானும் சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது வந்து தெருவில் வந்து வேணும் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து தம்பிக்காரங்களாம் கேட்டு வந்து சரியான ஹூவாலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ யாராக இருக்கும் அண்ணன் செத்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு, கண்டிப்பாக அது அந்த லின்ச்சாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுப்பட்டு உடனே வந்து நேஷனல் பேங்க்கு கால் பண்ணி நேஷனல் பேங்க் உங்ககிட்ட நான் ஒரு வேல்யூவான பொருள் தர அதுக்கு போல ஒரு சின்ன ஃபேவர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரூட் ஒரு வருஷம் ஆனால் பிளாக் ரூட் வந்து எடுக்கிறான். இதை விட்டா வர வழி இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேட் நியூஸ் மேரேஜ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூவா வந்து நேஷனல் பேங்கை கான்டாக்ட் பண்ணி ஹை லெவல் செக்யூரிட்டி வந்து வாங்கி வச்சிருக்கான் லின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த ஹை லெவல் செக்யூரிட்டி தான் கட்டுறாங்க. ஓ இந்த ஹூவா வந்து இந்த அளவுக்கு யோசிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டேமேஜ் வெளியப்படன்னு சொல்லிட்டு. ஸோ ஹனி நீ ஏங்க கவலைப்படுறான்னா ஸோ அந்த அவன் இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட என்ன ஒரு வேல்யூபிளான பொருள் இருக்குன்னு சொல்லிருக்கேன். இந்த ஃபேமிலியை நான் கொல்லாமல் விடுமான்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ வந்து பொறுமையாக யோசிச்சு பார்க்கலாம். உடனே ஹீரோ சரி ஓகே நான் என் பிரேக் த்ரூ இந்த எனர்ஜி நான் பிரேக் த்ரூ பண்ணாதான் இந்த கல்டிவேஷன் லெவலை வந்து நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அங்கே அந்த பில்லரில் இருக்கிற எல்லா டெக்னிக் வந்து ஒன்றா சேர்க்கணுமா. சரி ஓகே இது 16வது டிராகர் கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு வெளில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 16 டிராகர்ஸ் வந்து இது பண்ணிட்டு ஸோ ஒன்றா மவுண்டன் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்டாக் வந்து அடிக்க இருக்கும் ஒன்றா ட்ரில் ஒட்டிக்க அது போய் அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு வந்து ஒட்டிச்சு அதில் இருக்கிற அந்த அந்த சிப்பு மாதிரி இருக்குது எல்லாமே வெளியே வந்து உடனே இந்த ஏன்ஷியன் ரூயின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஆரம்பிக்க நடுவில் சுற்றிட்டு இந்த பால் வந்துச்சு. ஃபைனலாக நான் வந்து இதை நிறுத்திட்டேன், இந்த இடத்த விட்டு நான் வெளில போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுருக்கு. உடனே வந்து பர்பிள் கலர்ஃபுல்லாக எனர்ஜி எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டு இருக்க ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இது ஆபத்தாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த எல்லாமே சேர்ந்து அந்த ஏன்ஷியன் அந்த டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் மேனாக பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சோம். ஹீரோ அதை பற்றி ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்க. அந்த கிறிஸ்டல் மேனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்து வந்து கையை வந்து நீட்டுறாரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த 51வது எபிசோட் வந்து ஆரம்பிச்சு முடிஞ்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணலாம் வந்து ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறதுல வீடியோ வந்து வியூஸ் போகிறதுல பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க. ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு.